வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் அவர்கள், அதாவது நம்ம தளபதி ஆரம்பிச்சதுல இருந்தே தளபதிக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி எவ்வளவு கொடைச்சலும் எவ்வளவு தடைகளும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தாவேகா சார்ந்து ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தாலும் சரி, இப்போ பிரச்சாரம் மேற்கொள்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த இடத்துக்கு அனுமதி கொடுப்பதில் ஆரம்பிச்சு, ஒருவேளை போராடியே அந்த இடத்துக்கு அனுமதியை வாங்கிட்டு போய் நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனைகளை கொடுக்குற வரைக்கும் ஏகப்பட்ட குடைச்சல் ஒரு சில பேரால கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது யாரால கொடுக்கப்பட்டு வருது அப்படின்றது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட தடைகளும் ஏகப்பட்ட குடைச்சலும் தாவேகாவுக்கும் தளபதிக்கும் வந்துட்டு கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதியிலையும் டி நகர் தொகுதியிலையும் பிரச்சாரத்தை முடிச்சிருப்பாரு. ஆனா அவர் அங்க பிரச்சாரம் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் தேதியும் அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் ஆணையமும் ரூலை வந்து கையில் எடுத்துட்டாங்க. டிஎம்கேவோட ரூல் வந்து கிடையாது தேர்தல் முடிகிற வரைக்கும். ஸோ தேர்தல் முடிஞ்சு தேர்தலுடைய ரிசல்ட் வர வரைக்கும் திமுகவினுடைய ரூல் வந்துட்டு கிடையாது. தேர்தல் ஆணையம் தான் ரூலை வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில ஹையர் அபிஷியல்ஸா இருப்பாங்கல்ல, ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், அவங்க வந்து டிஎம்கேவுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் தாவேகாவுக்கு இந்த தடைகளை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் தாவேகாவினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப நீங்களே வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்க. தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. தாவேகா மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கட்சிகளுமே இன்க்ளூடிங் திமுக, அதிமுக, நாம் தமிழர் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய இடத்துல அனுமதி அப்படின்றது கிடைக்குது, போலீசாரினுடைய பாதுகாப்பும் கிடைக்குது, ஃப்ரீயா போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க, ஏகப்பட்ட கூட்டத்தையும் கூட்டுறாங்க. காசு கொடுத்து தான் அந்த கூட்டம் கூட்டப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பேசப்படுது இல்லையா? ஸோ அப்படியுமே ஏகப்பட்ட கூட்டத்தை வந்துட்டு கூட்டுறாங்க. அங்கேயும் பிரச்சாரத்தை முடிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எழுச்சி கொண்டு தானா சேரக்கூடிய அந்த கூட்டம் தாவேகாவினுடைய பிரச்சாரத்துக்கு மட்டும் காவல்துறையினர் முறைப்படி அனுமதி ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் இங்க வந்துட்டு கேள்வியா வைக்கப்படுது. நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்க. மற்ற கட்சிகள் எல்லாருமே ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வராங்க. ஆனா தளபதி அவர்கள் ஒரு இடத்துக்கு வெளியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு ரொம்ப நாள் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டியதா இருக்குது. அப்படியே ஒரு வழியா போராடி அனுமதியை பெற்றாலும் அவர் வெளியில வந்து பேசினா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு கிளப்பி விட்டுறாங்க. இப்போ சமீபத்துல கொளத்தூர்ல கூட என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவினுடைய கவர்மெண்ட் அவங்களுடைய ரூல் தான் இருந்தது. ஸோ அந்த சமயத்துல தாவேகாவுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுல அனுமதி அப்படின்றது தாமதமாயிட்டே இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி அனுமதியை வந்து பெற்றுட்டு இருக்காங்க. இப்போதான் வந்துட்டு தேர்தல் ஆணையம் உள்ள வந்துட்டாங்களேப்பா, தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்பவும் ஏன் வந்துட்டு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது உள்ளேயும் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதாவது பொதுவாகவே ஒரு கட்சி வந்து பிரச்சாரம் இப்போ மேற்கொள்றாங்க அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடியே 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுவிதா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு. அந்த செயலில தான் போயிட்டு ஆன்லைன் மூலமா பெர்மிஷன் கேட்கணும். ஸோ யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா ஒரு தொகுதிக்குமே ஒரு ஆர்வம் இருப்பாங்க. எந்த தொகுதியில் அவங்க ஒரு கட்சி வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ, ஸோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ஓக்கு அந்த செயலி மூலமாக, சுவிதா ஆப் அப்படின்ற அந்த செயலி மூலமாக வந்துட்டு அவங்க வந்து பெர்மிஷன் கேட்கணும். ஸோ அந்த பெர்மிஷனை வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வந்துட்டு அப்ரூவ் பண்ணி பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியால் பிரச்சாரம் அப்படின்றதை மேற்கொள்ள முடியும். அந்த ஆர்ஓ யார் அப்படின்னு பார்த்தா அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துக்கு சேர்ந்த கலெக்டர்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ஒரு தொகுதியிலையுமே வந்து ஆர்ஓவாக நியமிக்கப்படுவாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக், அவங்க வந்துட்டு சென்னையில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு தொகுதிக்குமே ஆர்ஓ இருக்கிறாங்க. இந்த ஆர்ஓ கிட்ட தான் ஒரு தொகுதிக்கும் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் பெர்மிஷன் வந்துட்டு கேட்கணும். ஸோ ஆர்ஓ வந்துட்டு எப்படி பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு போலீஸ் காவல்துறையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வரணும், தீயணைப்புத்துறையிலேருந்து சர்டிஃபிகேஷன் வரணும், மின்சாரத்துறையிலேருந்து சர்டிஃபிகேஷன் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்ஓ வந்துட்டு அந்த கட்சிக்கு பெர்மிஷன் அப்படின்றதே கொடுப்பாங்க. உடனடியாகவே கிடச்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே போல தான்
2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சியுமே பிரச்சாரத்துக்கான அனுமதியை கேட்குறாங்க. தாவேகாவும் இதே முறையில் அந்த ஆப்ல வந்துட்டு அப்ளை பண்ணி தான் அந்தந்த ஆர்ஓ கிட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போவுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருந்தது. சில காரணங்களால அது வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரம்பூர்ல போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுக்கப்புறம் பெரம்பூர்ல பிரச்சாரத்தை பண்ணாரு. கொளத்தூர்ல அடுத்து வரும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தளபதி வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வில்லிவாக்கம் தொகுதியில் நடக்க இருந்த பிரச்சாரமும் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு வழியா இந்த மார்ச் 6ஆம் தேதி வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே அண்ணா நகர் வழியா போயிட்டு டி நகர் தொகுதியிலுமே வந்துட்டு பிரச்சாரத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ஓ கிட்ட பெர்மிஷனுமே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் ட்ராவலுக்கே கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்றது எடுக்கும். ஏன்னா நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம், மற்ற கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூடக்கூடிய கூட்டத்தை விட நம்ம தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் எழுச்சி கொண்டு கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது காவலர்கள் ஒரு முறைப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்படுத்தி அந்த போக்குவரத்து நெரிசலெல்லாம் கட்டுப்படுத்தி சாலையை கண்ட்ரோலில் எடுத்து விட்டாங்க அப்படின்னா தளபதியுடைய வாகனம் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை வந்துட்டு ரீச் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் வந்துட்டு ஒரு சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க. புதுச்சேரியிலையும் பார்த்துருந்தோம், சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தது. அங்கெல்லாமே தளபதியோட வாகனம் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே கூட்டம் கூடும்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் வந்துட்டு வாகனம் கடந்து போக முடியாது. மெல்ல மெல்ல தான் ஊர்ந்து வந்துட்டு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு 2-3 மணி நேரங்களாவது ஆகும் தளபதி விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முடிச்சு வெளியில் வரத்துக்கு அப்படின்றதே. ஸோ அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் வில்லிவாக்கம் தொகுதியில் 1 to 2 அந்த 1 மணி நேரம் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா தளபதி வந்துட்டு சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு தொண்டர்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து 1 மணிக்கு ஓரளவு வந்துட்டு ரீச் ஆகிட முடியும். ஸோ அதன் அடிப்படையில் 1 to 2 வில்லிவாக்கம் தொகுதியில் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அங்கே வந்து பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா நகர் வழியாக வராங்க அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு டி நகரில் பார்த்தோம் அப்படின்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக வர வழியில் கூட்டம் எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் கூடுவாங்க, ஸோ வாகனம் நகர்ந்து வரத்துக்கு அந்த சரியான நேரத்துக்குள்ளே வந்துட முடியுமா, 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கூட எடுக்கலாம். கண்டிப்பாக நாம் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவே டைமிங் வச்சு தான் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் வேணும் அப்படின்றத வந்து தாவேகா தரப்பில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டி நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆர்ஓவும் அதுக்கு முதல்ல வந்து பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு. பெர்மிஷன் கொடுத்து லெட்டருமே வந்து கொடுத்துட்டாரு. அந்த லெட்டர் தாவேகா தரப்பில் ஆதவர்ஜன் அவர்களுடைய கையில் இருக்குது. அதுதான் இப்போ அவர் ப்ரூஃபாகவே வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ முதல்ல 2 to 4 டி நகர் தொகுதியில் பெர்மிஷனை கொடுத்து லெட்டருமே அந்த தொகுதியினுடைய ஆர்ஓ அனுப்பி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தரப்புல இருந்து இந்த மாதிரி 1 to 2 வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் நம்ம தலைவர் வந்துட்டு மேற்கொள்ள போறாரு. அதுக்கப்புறம் 2 to 4 வந்து டி நகர் பகுதியில் பிரச்சாரம் நடக்க போகுது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்ச் 5ஆம் தேதி இரவு போல் என்ன நடக்குது அப்படின்னா, திரும்பவும் டி நகர் தொகுதியினுடைய ஆர்ஓ கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வருது. அதாவது அவர் வந்து 2 to 4 பெர்மிஷன் கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே இன்னொரு லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, இல்லை உங்களுக்கு 2 to 6 மணி வரைக்கும்லாம் பெர்மிஷன் கிடையாது, 2 to 3 அந்த 1 மணி நேரம் தான் பெர்மிஷன், அதுக்குள்ளே நீங்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, அதாவது 1 மணி நேரம் அப்படின்றது எப்படி பத்தும்? தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த பிரச்சாரங்கள் எப்படி நடந்தது, எவ்வளோ மக்கள் கூடுறாங்க, இந்த வாகனம் நகர்ந்து செல்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் காவல்துறைக்குமே வந்துட்டு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அவருக்கு 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு வந்துட்டு நியாயமாக இருக்கும்? அது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடாத ஒரு விஷயமும் கூட. ஸோ அப்படி இருந்தும் 1 மணி நேரத்தில் தான் நீங்கள் முடிச்சுட்டு திரும்பணும் அப்படின்ற அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது யாருடைய தூண்டுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதுலேயும் முதல்ல பாருங்க, அந்த தொகுதியினுடைய ஆர்ஓ 2 to 6 மணிக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்து லெட்டரே வந்து அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் தாவேகாவினருக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம உங்களுக்கு 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புறாரு அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பா இது யாருடைய அழுத்தத்தினாலேயே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் கேள்வியும் தானே தோணுது. அப்படி இதை ஏத்துக்கிட்டு தாவேகானவர் வந்து பரப்புரை மேற்கொள்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மணி நேரத்தில் முடிக்க முடியாது, முன்ன பின்ன ஆகும். கூடுதலா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கண்டிப்பா ஆகும்.
அப்படியான அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்துட்டு நிறைய பிரிவுகளுக்கு கீழே தளபதி விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதிவு மேற்கொள்வாங்க. சட்டவிரோதமாக கூட்டிட்டாரு, இவ்வளோ வாகனங்கள் வந்துட்டு உள்ளே வந்தாங்க, இத்தனை பேருக்கு வந்துட்டு விபத்து ஆயிருக்குது, சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க, கொடுத்த நேரத்தை விட அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகளுக்கு கீழே அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம கொளத்தூர்ல நடந்ததே நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பி விட்டு விபரீதமா அந்த டைம்ல ஏதாவது நடந்தது அப்படின்னா, இவர் அதிகமான, அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்தை விட இவர் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த விபரீதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மேல பழியையும் தூக்கி போடுவாங்க. ஏன்னா இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படுது அப்படின்றதுனால தான் கடைசியா தாவேகாவினர் 2 இடத்துலையும் நடக்க இருந்த பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரத்து பண்ணாலும் அடுத்த இடத்துக்கு போக முடியுமா, உடனே பெர்மிஷன் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே 2 நாட்களுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினா தான் அவங்க 2 நாளைக்கு அப்புறம் அந்த பிரச்சார இடத்துக்கே போக முடியும். ஸோ அதனால இப்போ வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. அடுத்ததா இப்போ தாவேகா தரப்புல என்ன குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஆதவர்ஜன் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பேட்டியை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, தாவேகா தரப்புல நாங்க போயிட்டு சென்னைக்குள்ள எந்த ஒரு தொகுதியில நாங்க இப்போ பிரச்சாரம் பண்றதுக்காக பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த தொகுதியினுடைய ஆர்ஓ இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பெர்மிஷன் கொடுக்க விடாம அவங்கள வந்துட்டு மிரட்டுறாங்க. யாரு மிரட்டுறா அப்படின்னு பார்த்தா காவல்துறையினர். அதாவது சென்னை சிட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் அந்த ஆர்ஓக்களை வந்துட்டு அதிகாரிகளை வச்சு டைரக்டா இன்வால்வ் ஆகாம அதிகாரிகளை வச்சு வந்துட்டு மிரட்டுறாங்க. இது திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அருண் அவர்கள், அதாவது சென்னை சிட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து பண்றாரு. ஸோ அதனால தான் டி நகர் தொகுதியினுடைய ஆர்ஓவா இருக்கக்கூடியவரை நாங்கள் கேட்டோன்னே 2 to 6 அந்த டைம்ல வந்துட்டு பெர்மிஷனை கொடுத்து லெட்டரை அனுப்பிட்டு அடுத்த 1 மணி நேரத்திலேயே 1 மணி நேரம் தான் உங்களுக்கு பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி 2வது லெட்டரை வந்துட்டு அனுப்புறாரு. இது வந்துட்டு முழுக்க சிட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் அவர்களுடைய அழுத்தத்தினாலையும் அவர் வந்துட்டு மிரட்டினதுனாலையும் தான் அந்த ஆர்ஓ வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்னை சிட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் அவர்களை வந்துட்டு மாற்றணும், இந்த இடத்துலேருந்து எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் வேறொரு இடத்துக்கு வந்துட்டு அவரை மாற்றணும். அப்போதான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாத காவல்துறை பாதுகாப்பும் அனுமதியும் அப்படின்றது வழங்கப்படும், அவரை தயவு செஞ்சு மாற்றணும் அப்படின்றத இப்போ தாவேகாவினுடைய கோரிக்கையாகவும் ஆதவர்ஜன் அவர்கள் வெளியில எடுத்து வச்சிருக்கிறாரு. இதுதான் நிறைய பேட்டிகள்ல வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கையிலேயே ஆதவர்ஜன் அவர்கள் ப்ரூஃபா 2 முறை டி நகரினுடைய ஆர்ஓ அனுப்புன அந்த லெட்டரை வந்துட்டு வச்சுதான் பேட்டியே வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுலயும் ஆதவர்ஜன் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்துட்டு டைமை குறைக்கப்பட்டு ஏகப்பட்ட குளறுபடிகளை போகக்கூடிய இடத்துல இது பண்ணிவிட்டு கரூர் மாதிரியே இங்க ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இவங்க எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கொளத்தூர்லையும் கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு தான் முயற்சியை எடுத்தாங்க. அதுக்கு காரணமும் இந்த சென்னை சிட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் தான். திமுகவினுடைய தூண்டுதலால தான் அவர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் செய்தியாளர்கள் முன்னாடியே ஆதவர்ஜன் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. இறுதியா இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2 முறை பெர்மிஷன் கொடுத்த அந்த 2 லெட்டருமே வந்துட்டு எங்க கிட்ட இருக்குது ஆதாரமா. நாங்க வந்து தேர்தல் ஆணைய அதிகாரியா இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்ட போயிட்டு முறையிட போறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியையும் நேர்ல சந்திச்சு இது குறித்து நாங்க வந்துட்டு புகார் வந்துட்டு கொடுக்க போறோம், எங்களுக்கு நல்ல ஒரு பதில் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்றத பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொளத்தூர் சம்பவம்லாம் நடந்தது இல்லையா, இப்போ பிரச்சாரம் போயிருந்தப்போ அப்பவே தாவேகா சார்பில் தேர்தல் ஆணைய அதிகாரியா சென்னையில் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்களை நேர்ல சந்திச்சு முறையிட்டு புகாருமே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் எழுதி ஆர்டருமே போட்டிருந்தாங்க. எல்லா கட்சிக்கும் முறையான பாதுகாப்பை கொடுக்கணும், ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாம அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையுமே வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தாவேகாவுக்கு திருச்சியில ஒரு சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவலர்கள் வந்துட்டு ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப தாவேகா வந்து சென்னைக்குள்ள பிரச்சாரம் செய்ய வரும்போது அதே பிரச்சனை திரும்பவும் வந்துட்டு ஆரம்பிக்குது. ஸோ தாவேகா தரப்புல டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி வரைக்கும் இதை வந்துட்டு நாங்க முறையிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நாம காத்திருந்து பார்க்கலாம். நீங்களே நல்லா பாருங்க. அதாவது தளபதி அவர்கள் வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணாம இருக்கும்போது இவர் வந்து வெளியே வர மாட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டு கத்திட்டு இருந்தாங்க. இவர் வெளியில வரணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இடத்துக்கும் அனுமதி வாங்குறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது.
அப்படியே போராடி தளபதி வந்து வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டுற போறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படிதான் வெளில வந்து பிரச்சாரம் பண்ணி தேர்தலை கையாள போறாரு அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் தளபதி இந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்து ஜெயிப்பாரு. அதுதான் தளபதி. நாம வந்து நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து அவருக்கு கொடுத்துட்டு இருப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியுமே அவங்களுடைய 234 வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள் மேல என்னென்ன குற்ற வழக்குகள் இருக்கு அப்படின்றத ஒரு ரெக்கார்டா வந்துட்டு வெளியிடணும். இப்போ தாவேகா சார்பில் தாவேகானுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நம்ம தளபதி வந்துட்டு அந்த ரெக்கார்டை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல 234 வேட்பாளர்கள் மேலேயும் என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்ற ரெக்கார்டு வந்துட்டு அதுல இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா தளபதி வந்து அந்த வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் அதாவது தாவேகாவுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஒரு கும்பல் வந்து கத்திட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த கும்பல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவரை போயிட்டு வேட்பாளராக நிற்க வச்சிருக்கிறாரு, இவர் மேலே என்ன கேஸ் இருக்கு தெரியுமா, இவர் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட புரளியை வந்துட்டு கிளப்பி விட்டு அவதூறை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாவே அவங்க மேலே என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றத தளபதியே வந்துட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதை போயிட்டு நீங்க எல்லாருமே வந்து பாருங்க. நாமளும் இன்னொரு வீடியோல தெளிவா எந்தெந்த வேட்பாளர்கள் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு, அதை எப்படி பொய்யா அவதூறா சில பேர் கிளப்பி விட்டாங்க அப்படின்றத தெளிவா நாம வந்துட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ சார்ந்து, அதாவது தளபதி அவர்கள் வில்லிவாக்கம்லையும் டி நகர்லையும் நடத்த இருந்த பிரச்சாரம் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஆரோ மாத்தி கொடுத்த பெர்மிஷன் லெட்டர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் காரணம், டிஎம்கேயோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்னமும் அவர் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆதவர்ஷனாவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.